ஐயா ஸ்டாலினா ஐயா எடப்பாடியா, இந்த ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட்? ஆக்சுவலா இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எம்கேஎஸ்ஆ இல்ல இபிஎஸ்ஆன்றது தான் மேட்ரு. ஆனா இடையில சில சாக்பீஸுகள் சலம்பிக்கிட்டு தெரியும். இல்ல இல்ல நம்பாதீங்க, நாங்க தான் மாற்று சக்தி, தூய சக்தி, எங்களுக்கு இடையில தான் போட்டிய, நம்புங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு திரிவாங்கன்னு வைங்கள. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படியே பங்களாக்குள்ள போய் பம்மிக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. அவங்கள வெளியில இழுத்துட்டு வரவே முடியாது அதுக்கப்புறம். அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆனது ஆச்சு, ஒரு 20 நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்க, அவங்க ஜாலியா இருந்துட்டு போகட்டும். ஆனா இந்த ரெண்டு பேர் கையில், ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடி, இவங்க ரெண்டு பேர் கையில யார் கையில தமிழ்நாட்டோட ஆட்சியை நம்பி ஒப்படைக்கலாம், தரலாம்? சின்னதா ஒரு லேப் ரிப்போர்ட். யாரு உண்மையிலேயே ஒர்த்து பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பு ஐயா ஸ்டாலினுக்கும் ஐயா எடப்பாடியாருக்கும் ஒரே கொள்ள ஆசை. கொள்ள ஆசைன்றதை விட கொலவரி ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாச்சு இந்த முறை நம்ம சிஎம் ஆயிடணும், எப்படியாச்சும் அந்த சேரை பிடிச்சிடணும். ஒரு மியூசிக்கல் சேர் போட்டி நடந்துகிட்டு இருக்கு இப்போ உள்ள. இதில் இப்போ யார் ஜெயிக்க போறா? ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது சார், ஏன்னா ரெண்டு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி. ஆனால் அந்த ஆசைப்பட்டதுக்கு ஏத்தாப்புல அந்த சேருக்கு நாம ஒர்த்தா, அதுக்கான மேட்ரு நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்றதையும் அவங்க, அதை யாருக்கு இருக்குதோ அதான போக முடியும். இப்போ ஐயா எடப்பாடியாரும் சரி ஐயா ஸ்டாலினும் சரி, இந்த ரெண்டு பேரும் இறங்கி வெறித்தனமாக வேலை பார்க்குறாங்க. அதுக்கான எல்லா முயற்சிகளும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சேரில் போயிட்டு உட்காந்து, அதான் டெஸ்டினேஷன். ஆனால் அந்த சேரில் போய் உட்கார்றதுக்காக ஐயா எடப்பாடியார் ஏன்னா விரக்தியோட உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எப்படியாச்சும் என்ன செஞ்சாச்சு நாம ஒரு கெட்ட பேரை ஐயா ஸ்டாலின் மேலே கிரியேட் பண்ணிடணும் அப்படின்றதுல ஐயா எடப்பாடி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அதனால சில இடங்கள்ல எல்லாம் மீறி போயிடுறார். அவரையும் தாண்டி, அவரே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் வாயிலிருந்து உள்ள இருக்கிறது புகைச்சல், அது வெளியில வந்து ஒன்றுன்னா விழுக ஆரம்பிக்குது. தப்பு இல்லை. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐயா என்னென்ன சொல்கிறாரோ, எந்த லெவலுக்கு கீழே இறங்குறாரோ அதே அளவுக்கு கீழே அவங்க இறங்க மாட்டேன்றாங்க. ஐயா பேச, எடப்பாடியார் பேச 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 கீழே போயிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பதில் சொல்லி சொல்லி இவங்க படிப்படியாக மேலே போயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு இறங்க மாட்டேன்றாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கணும்னா அதுக்கு திமுக இங்கே இருக்கணும். திமுக தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிமுக இங்கே இருக்கணும். வேற எதுவும் இல்லை. இவங்க இழுக்கிறாங்க, அவங்க பிடிக்கிறாங்க, வேற எந்த விதமான உள்ளுக்குள்ள இவங்க இருக்கணுன்ற ஆசை இந்த ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதில் என்ன ஆகுது, இது கொஞ்சம் பர்சனலாக போயிடுச்சு இந்த தடவை எலெக்ஷன். எப்பயுமே எலெக்ஷனு பொலிட்டிக்கல் அந்த அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் நகரும். ஆனால் இந்த முறை ஐயா எடப்பாடியார் அதை ரொம்ப பர்சனலாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கப்ப அங்கே இருக்கிறவங்களே அவரோட பேச்சை ரசிப்பாங்களா அப்படின்றது தெரியல. இப்போ ஐயா ஸ்டாலினுக்கும் ஐயா எடப்பாடிக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது ஐயா ஸ்டாலின் வந்து கலைஞரோட பையன், அதனால அவருக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, எல்லாரும் வைக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு ஒன்று உண்டு. அதாவது அந்த திமுகவுக்கு உள்ள ஐயா ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானா அதுக்கு வேணும்னா கலைஞர் காரணமாக இருக்கலாம், அதை மறுக்கவும் முடியாது. அதுக்காக அவர் ஒன்றுமே இல்லாமல் ஏலத்தில் எடுத்து அங்கனுக்குள்ளே உள்ளவர், அதுக்காக அங்கே உழைச்சிருக்கிறார். முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும். சாதாரண அப்படி வந்துட்டாலும் கட்சியெல்லாம் காப்பாற்றிட முடியாது. அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கான திறமை வேணும். ஐயா எடப்பாடியாருக்கும் அது இருக்குது. அவரையும் காப்பாற்றிக்கிட்டாரு, கட்சியையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட்டும் பண்ணிட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், திறமை தான் ரெண்டுமே. ஆனால்
ஐயா ஸ்டாலின் இப்போ ஆட்சியில் உட்கார்ந்தார்ல, 2021 ஆட்சியில் உட்கார்ந்தார்ல, அந்த ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு கலைஞர் காரணம் கிடையாது. அந்த ஆட்சியில் உட்கார்ந்தது ஐயா ஸ்டாலினுடைய உழைப்பு. அவர் மக்களின் முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். புரியுதா? ஜெயிச்சு வந்தார், போட்டி போட்டு ஜெயிச்சு வந்தார். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு முதல்வர். அதுதான் அவரோட மெயின் சிறப்பு. நம்ம இந்த பக்கம் எல்லாருமே நம்ம சசிகலா அம்மா தான் அடையாளப்படுத்தி முதல்வராக்குனாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே 5 குழுன்னு ஒன்று கிடையாது, 4 குழு தான் அது. அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்ப அதுல ஐயா பழனிசாமிக்காக, அதாவது இன்னைக்கு எடப்பாடியாரா இருக்காருல்ல, அன்னைக்கு வெறும் பழனிசாமி தான், வெறும் பழனிசாமி. அந்த பழனிசாமிய அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார்றதுக்காக புதுசா ஒரு வேக்கண்டே ஓப்பனிங் பண்ணாங்க, ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணாங்க சார். அப்பதான் சசிகலா அம்மா கொண்டு போயிட்டு, யாருன்னே தெரியாத ஒரு ஆளை, வெளியில யாருக்குமே தெரியாது, சசிகலா அம்மா அவ்வளவு தூரம் அவங்கள நம்பினார், அவ்வளவு தூரம் நம்பினாங்க. நம்பி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அங்கே உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அங்கேருந்து முக்கிய பொறுப்பை கொண்டு போய் கொடுத்து, நீ உட்காருன்னு சொல்லி தலைமைக்கு க்ளோஸா. ஏன்னா அம்மாவுக்கு அடுத்த ஆலோசனையெல்லாம் இந்த 5 குழு மட்டும்தான் பண்ணும். அங்கே கொண்டு போய் உட்கார வச்சா. அதுக்கப்புறம் தான் இங்கே கூவத்தூரில் கொண்டாந்து ஐயா கூவத்தூர் மக்களோட சிஎம்லாம் கிடையாது, அவர் கூவத்தூர் மகிமையினாலும் சிஎம் ஆனவர். இதை யார உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும், உங்களால் இதை ஏற்றுக்க முடியலை அப்படின்னாலும், இதுதான் நெசம். அது நடந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஐயா ஸ்டாலினை பற்றி எல்லாரும் ஈஸியாக சில்வர் ஸ்பூனு, பான் வித் கோல்டு போனுன்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 2006 ஐயா கலைஞர் கடைசியாக ஜெயிச்சது தமிழ்நாடு சட்டசபை. 2006 பெரும்பான்மை எடுக்க முடியல. ஐயா கலைஞர் நல்லா தெரிஞ்சுங்க, அரசியலில் ஊறி போனவர், இந்திய அரசியலுக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தவர். அவரால் 2006 தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஜெயிக்க முடியல. 2021 அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சாங்க ஐயா ஸ்டாலினோட தலைமையில். ஐயா 159 இடம் அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சாங்க. நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 75. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. 75 தொகுதினா எதிர்கட்சி வேற இல்லையா, 75 தொகுதி சார். அவருமே நல்ல டேலண்டான ஒரு ஆள் தான். ஆனால் எந்த இடத்துல அவருக்கும் இவருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. கட்சியை காப்பாற்றுறதுக்காக யாரு காலை பிடிச்சி கிடக்கிறோன்றது இருக்குல்ல, இருக்கிற இடத்த. ஐயா 2021 எதிர்கட்சியா உட்கார்ந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன அரசியல் அவர் பண்ணியிருக்கார்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாநிலத்துக்கு சப்போர்ட்டா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் என்னென்ன தேவை, மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சு மக்களுக்காக என்னென்ன நம்ம பண்ணியிருந்தோம் 2001 இப்போ வரைக்கும்? நாங்கள் தான் காப்பாற்றுறோம், நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் தான் பண்ணுவோம் பேசுகிறோம்ல, தப்பே கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கட்சியை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்கோம், நம்ம பதவியை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்கோம். மக்களுக்காக நம்ம என்ன சார் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அதான் அவர் ஸ்டாலினையே ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் பதவி ஏற்றதுலேருந்து திமுக இது வரைக்கும் ஒரு இடத்துல தோற்றதில்லை. உண்மை. 2019 இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 22 தொகுதி இடைத்தேர்தல், வெறும் 9 தொகுதி தான் ஜெயிச்சது அதிமுக. பொதுவாக ஒரு மித்து ஒன்று உண்டு, என்ன அப்படின்னா இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டாலே அந்த எலெக்ஷனு அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே ஆளுங்கட்சி கையில் கொடுக்கறது, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு மித்து ஒன்று இருக்குது. அது உண்மையும் கூட. நமக்கு இங்கே சொல்லுவாங்கல்ல சங்கரங்கோவில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நடந்தது உண்மைதான், இல்லை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே அந்த ஐயா அந்த 22 பாதிக்கு பாதி கூட ஜெயிக்க முடியலையே. எங்கே போச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி ஆளுங்கட்சி தான் இருந்தது. ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் பயங்கரமாக இந்த சொல்லுவாங்க, திமுக ஜெயிச்சது வெறும் 3% 4% ஜெயிச்சதும்பாங்க. 3% 4% சொல்லி இவங்க வேணா மனசு ஆற்றிக்கலாம் சார். ஆட்சியில் இருக்கும் போது இடைத்தேர்தலும் தோத்தோம், நாடாளுமன்ற தேர்தலும் தோத்தோம். ஏன்? மக்கள் விரும்பலை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லாம் சரி 2019 ஜெயிச்சாங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஐயா எடப்பாடியார் 4 வருஷம் போற்றும் அளவுக்கு, வரலாறு பேசும் அளவுக்கு, அதாவது கல்வெட்டுல எழுதுற அளவுக்கு
பயங்கர சாதனையில மக்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டு இருந்தார் அப்படின்னா வெறும் 75 கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. ஆட்சியில் இருந்தது நீங்க தானே. அன்னைக்கு உட்காந்து எதையும் சொல்ல முடியாதுல, பணம் கொடுத்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா 10 வருஷமா அவங்க பதவியிலேயே கிடையாது. அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே, பணம் கொடுத்தாங்க, இது பண்ணாங்க, அது செஞ்சாங்க, ஏமாத்திட்டாங்க, மக்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு மாத்திர மாதிரி அன்னைக்கு பாஜக திமுகவுக்கு ஆதரவா மாத்திருச்சு, சொல்லியிருக்க வேண்டியதானே சார். ஏன் அன்னைக்கு பண்ணல? மக்கள் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க இது சரிப்பட்டு வராது. ஒரு இடத்துல அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் திமுக தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இது வரைக்கும் திமுக தோக்கல. பழனிசாமி தலை எடுத்ததுக்கு அப்புறம் அதிமுக இது வரைக்கும் ஒரு இடத்துல ஜெயிக்கல. உண்மைதானே சார்? இது வரைக்கும் நீங்க பண்ண பிரச்சனை எல்லாம், போராட்டம் எல்லாம், இது வரைக்கும் நீங்க முன்னெடுத்த ஒவ்வொரு விஷயமும் உங்க நலன் சார்ந்து இருந்ததே தவிர வேற எங்கேயா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் டைம் இல்லாமல், இந்த நாடாளுமன்றம் இப்போ வரப்போகிற இந்த சட்டமன்றம் இது இல்லாமல் வெளியில் என்னைக்காச்சும் பொதுமக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் பேசியிருக்கீங்களா? மேலே எங்கேயாச்சும் இது வரைக்கும் நீங்கள் குரல் கொடுத்து ராஜ்யசபாவில் உட்காந்துருந்தோம்ல ஆதரவா, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல மசோதாவில் கையெழுத்து போடும் போது தெரியலையா நாங்கள் ஊழல் கட்சியா இல்லையான்ட்டு. அந்த மசோதாவுக்கெல்லாம் ஏன் நீங்கள் போட்டீங்க? ஒருத்தர் விடாமல் அத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இந்த அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு சேர்ந்து தானே நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. இல்லை இதெல்லாம் சார் வெறும் அதோ இணக்கமாக இருக்க வேண்டிய இடத்துல இணக்கமாக இருக்கணும், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்தே ஆகணும். எல்லா இடத்துலையும் எது சொன்னாலும் இந்த இதில் அலாவுதீன் அற்புத விளக்கில் ஒரு பூத வருது ஆலம்பனா அந்த மாதிரி குனியக்கூடாது. அப்படி குனிஞ்சா உங்களால் இங்கே என்ன கிடைக்கும்? இப்போ நீங்களும் சேர்ந்துக்கிட்டு தான் மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம ஏன் ஐயா சாமின்னு கெஞ்சி வாங்கணும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு கொடுக்க வேண்டியதை தான் அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி கேட்கத்தான் செய்வோம். அப்படி கேட்டாத்தான் அதுக்கு அழகு. உங்க கூட உட்காந்துக்கிட்டே பாஜகவுக்கு எதிராக நீங்க எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வராது, மதுரைக்கு மெட்ரோ வராது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வராது, ஓப்பனா சொல்லிட்டு போறாரு ஒன்றிய அமைச்சர். அவரை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை எப்படி நம்புவாங்க? அவர் சொல்லிட்டு போனது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சே ஆகணும், யாரு இருந்தாலும் இல்லைனாலும். அப்படி பண்ணாதானே சார் நீங்க நம்மாலும் நம்புவாங்க. முதல்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துன்ற என்ன இருக்க, உங்களுக்கு எங்களை சந்தோஷப்படுத்துன்றதை விட அவங்களை சந்தோஷப்படுத்துறது தானே முக்கியமா இருக்கு. அதுதானே இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. நமக்கு வேண்டியதை கேட்டு வாங்க வேண்டிய ஆள் நமக்கு வேணுமா, இல்லை அவங்க கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கிட்டு இதுவே கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா இருக்கிறது, நம்மளை சமாதானப்படுத்துகிற ஆட்கள் வேணுமா? நீங்க முடிவு பண்ணி. நன்றி.